அந்த சத்தம், வாவ்! என்னைய பற்றி எதுக்குடா பேசுகிற, என்னை எதுக்குடா இதில் இழுக்கிற அப்படின்னு விஜய் பார்வதி அவர்கள் எஃப்ஜேவை பார்த்து கதர்னது தான் டே 60 பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட ஹைலைட்டுங்க. உண்மையிலே இது நடக்குன்றதே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மற்றவங்கள மாதிரி நான் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்க்குறது இல்லை. இந்த 1 hour ப்ரோக்ராமை பார்த்து தான் ரிவ்யூ பண்ணுறேன். சரி, நேற்று தினம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் இந்த ரெட்ரோ வர்சஸ் மாடர்ன் சினிமா டீம் இருக்கு இல்லையா, அதில் ஆக்சுவலாக ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ தான். ஸோ ரெட்ரோ டீமுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். உண்மையிலே அந்த டீமில் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஒரு கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே திவ்யாலாம் இவ்வளோ க்யூட்டாக நைட்டெல்லாம் முழிச்சு பாதுகாப்பாங்களா அப்படின்றதுலாம் ஒரு டவுட் தாங்க நம்மளுக்கு. அந்தளவுக்கு சூப்பராகவே எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதர் சைடில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டீமில் பெருசாக ஒன்றும் கோஆர்டினேஷன் இல்லை. நம்ம கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி அவர்கள், அவங்க பகலில் எப்படி இருந்தாங்கன்னா, அவர் அவளை தடவிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட் எப்படின்னா, அந்த ஜுவல்லுக்கு பக்கத்துலேயே அவங்க அவரை தடவிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ இப்படி மாற்றி மாற்றி தடவல் கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க அந்த 2 பேரும். அதுலேயே அந்த டீமில் ஸ்ட்ரென்த்து போயிடுச்சா. மற்ற இருக்கிறதுல எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தாப்புல. பிக் பாஸ் கேட்குறாரு மாடர்ன் டீமில், உங்கள் டீமில் யார் கேரக்டர் இல்லாமல் இருந்தாங்க இந்த 2-3 நாளில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எஃப்ஜேவை சொல்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் தான் எஃப்ஜே பார்வதியை செம்மையாக டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணார். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ அங்கெல்லாம் பார்வதியை ட்ரிகர் பண்ணார். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த என்டையர் இந்த கேரக்டர்லாம் எடுத்து நடிச்சிருந்தாங்க இல்லையா, அதில் டெஃபினட்டாக 3 பேரை பற்றி பேசியாகணும். சூப்பராக கேரக்டர்லேயே தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் யார் சொல்லுவேன்னா கனி அவர்கள். உண்மையிலேயே அந்த சரோஜா தேவி மாரி அவங்க நடவோட ஆர்குமெண்ட் நடக்கும்போது கூட அப்படியே அந்த பாவனையோடு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம எம்ஆர் ராதா ரோல் எடுத்த நம்ம விக்ரம், அவர் ஏற்கனவே அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அந்த கேரக்டரை உள்ளே இறங்கி அப்படியே வச்சு செஞ்சுட்டாப்புல. தேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி அவர்கள் கோவை சரளாவோட அந்த ரோல் நத்த கண்ணும் செத்த கண்ணு அது தெரியல, அந்த ரோலில் உண்மையிலே ஆர்குமெண்ட் அப்போ கூட கோவை சரளா மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. என்ன கோவை சரளா அவர்கள் காமெடி பண்ணுவாங்க, இவங்க முக்கால்வாசி வன்மமும் வஞ்சகத்தையும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நேற்றைய எபிசோடில் நீங்கள் எதிரே பார்க்காத மாதிரி வினோதுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. அவர் அவரோட ஆக்சுவல் கேரக்டரில் இல்லாமல், அதாவது அவரோட ஆக்சுவல் குணத்தை காமிக்காமல் கண்ணா அப்படின்னான்னு சண்டை போட்டார். ஒரு யோசிக்கிற தன்மையே இல்லாத மாதிரி தான் நேற்று அவர் பிஹேவ் பண்ணியிருந்தார். ஸோ நேற்றைய எபிசோடு இப்படி தாங்க முடிஞ்சது. நான் மிமிக்ரிலாம் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். கிடைக்கிற டைமில் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை இவன் ஒரு எஃபர்ட் போடுறான் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப் டு மீ. தேங்க்யூ, பை.